சமீபத்துல அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் த கிரேட்டர் பங்களாதேஷ் கான்ஸ்பிரசி. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அதிரடியானது. ஆனா எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல என்ன நடக்குது அப்படிங்கறத உள்ளபடி நம்ம பார்க்க போறோம். நமக்கு உடனே வர்ற முதல் கேள்வி அது என்ன கிரேட்டர் பங்களாதேஷ் சதி திட்டம் அப்படிங்கிறது தான். நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்ல இந்த பிரம்மாண்டமான அதே சமயம் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளோட ஒரு உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ நடுநிலையா நின்று டீகோட் பண்ண போறோம். இந்த ஒட்டுமொத்த வீடியோலையும் நம்ம 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். 1, இதோட ஆரம்பகால அரசியல் மோதல். 2, மக்கள் தொகையில் நடக்கிற சொல்லப்படுற மாற்றங்கள். 3, இதுல லண்டனுக்கு என்ன சம்பந்தம். அப்புறம் கடைசியா இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் தியரி. முதல்ல இந்த ஆரம்ப கால அரசியல் மோதல் பத்தி பார்க்கலாம். இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஒரு தொடக்க புள்ளியா, அதாவது ஒரு ட்ரிகரா அமைஞ்சது 2025 டிசம்பர் 12 நடந்த ஒரு சம்பவம் தான் நம்ம கிடைச்ச சோர்ஸ்ல சொல்லுது. உஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிகழ்வு தான் இதுக்கெல்லாம் மையப்புள்ளி. இந்த உஸ்மான் ஹாதியோட மரணம் சும்மா ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகல. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மோதலா மாறுச்சுன்னு நம்ம கிடைச்ச சோர்ஸ்ல சொல்லப்படுறாங்க. குறிப்பா மம்தா பானர்ஜிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில நடந்தா சொல்லப்படுற ஒரு நேரடி மோதல். தேசிய பாதுகாப்பு விஷயத்துல நீங்க எங்களை அச்சுறுத்துறீங்க, உங்க வார்த்தைகளை திரும்ப பெறுங்கன்னு அமித்ஷா வான் பண்ணதாகவும், ஆனா வாய்ப்பே இல்ல, நான் என் வார்த்தைகளை திரும்ப பெற மாட்டேன்னு மம்தா பானர்ஜி திட்டவட்டமா மறுத்ததாகவும் நமக்கு கிடைச்ச சோர்ஸ் ரொம்பவே தெளிவா சொல்லுது. 2வது பகுதிக்கு இப்ப வருவோம். இங்கதான் இந்த விஷயம் ரொம்பவே அதிரடியான ஒரு திருப்பு முனையை சந்திக்குது. அதுல கராச்சி கேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட குழுல அவங்க யாருன்னா, கராச்சியில இருந்து டாக்கா வழியா மேற்கு வங்கத்தை கைப்பற்ற நோக்கத்தோட 10 பேர் கொண்ட ஒரு ரகசிய குழு ஊடுருவிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லுது. மேற்கு வங்கத்துல ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர்றதுதான் இவங்களோட ஒரே நோக்கம்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. 68 இதை நோட் பண்ணுங்க. வங்கதேச இந்திய எல்லையில இருக்க 68 தொகுதிகள்ல ஜமாதி இஸ்லாமி ஜெயிச்சிருக்காங்கன்னு, இது மூலமா மேற்கு வங்கத்தோட அரசியல் தலைமையில அவங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு அந்த சோர்ஸ்ல டேட்டா கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகையை மாத்துறதுக்கான அடுத்த கட்டமா ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை ஆத்தர் முன்வைக்கிறாங்க. மியான்மர் மாதிரியான பகுதிகளில் இருந்து சுமார் 5000 ரோஹிங்கி குற்றவாளிகளை மேற்கு வங்கத்துல குடியேற்றத்திற்காக ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. விஷயம் இந்த 5000 பேரோட நிக்க போறது இல்ல, புதுசா நிறைய மசூதிகள் கட்டப்படுறது மூலமா ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஊடுருவல் எண்ணிக்கை 10,000 இரட்டிப்பாகும் அப்படின்னு ரொம்பவே தெளிவா எச்சரிக்கிறாங்க. இது கிரவுண்ட்ல எப்படி நடக்குது அப்படிங்கறத ஒரு முஷதாபாத் மாதிரியான பகுதிகளில் நடக்கிற மக்கள் தொகை மாற்றங்கள் காட்டுதுன்னு ரொம்பவே தெளிவா தெரியுது. சில குறிப்பிட்ட அரசியல் வெற்றிகள் உறுதி பண்றதுக்காக அங்க முஸ்லிம் மக்கள் தொகையை 70% மாற்றுறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதா ரொம்பவே தெளிவா சொல்றாங்க. இந்த அளவுக்கு மக்கள் தொகையை மாற்றத்தோட இறுதி இலக்கு தான் என்ன? அது ரொம்பவே பிரம்மாண்டமானது. முதல்ல 30 லட்சம் பேரை நேரடியாக கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது, அப்புறம் அவங்களோட உறவினர்கள் மூலமா அதை 1 கோடியா உயர்த்துறது, கடைசியா மேற்கு வங்கத்தையே ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலமா மாத்துறதுதான் அந்த மிகப்பெரிய சதி திட்டம்னு ரொம்பவே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நம்ம கிடைச்ச சோர்ஸ்ல. இப்ப 3வது பகுதி, இவ்வளவு நேரம் மேற்கு வங்கத்துல இருந்த இந்த சதி திட்டத்தோட களம் திடீர்னு லண்டனுக்கு மாறுதுன்னு தெரிய வருது. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த சோர்ஸ்ல ரொம்பவே சென்சேஷனான விஷயம் சொல்லி ஆகணும். ஐரோப்பாவில அணு ஆயுதம் வச்சிருக்க முதல் நாடான இங்கிலாந்து இப்ப ஒரு இஸ்லாமிய நாடா மாறிடுச்சு ஆத்தர் சொல்றாரு. இந்த ஒரு சர்வதேச பின்னணியில தான் லண்டன்ல சில ரகசிய கூட்டங்கள் நடக்குதுன்னு அவர் வாதிடுறாரு. இந்த ரகசிய சந்திப்புகள்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலையே அந்த கட்டுரை கொடுக்குது. பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, பாகிஸ்தானோட நவாஸ் ஷெரீப், இவங்க மட்டுமே இல்லாம நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு திமுக தலைவர், ஏன் தமிழக முதல்வரோட மனைவி உட்பட பலரும் லண்டன்ல ரகசியமா முகாமிட்டு இருக்காங்கன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்குது. இந்தியாவை தப்பா சித்தரிச்சு அவங்க சிந்தனை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்புகள் நடக்குதுன்னு ஆத்தர் சொல்றாரு. இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் தியரி என்ன, அது உண்மையான எண்டு கோல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படிங்கிற கான்செப்டை ஆத்தர் இப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. இந்தியாவில இருந்து மேற்கு வங்கத்தை பிரிச்சு அதை அப்படியே வங்கதேசத்தோட இணைச்சு ஒரு மிகப்பெரிய தனி நாட்டை உருவாக்குறது தான் இது. இதுக்கு முன்னாடி மேற்கு வங்கம் இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்ததாலதான் இந்த திட்டம் ஃபெயில் ஆச்சுன்னு அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இந்த புது தேசத்துக்கான தலைவர்களா யார பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஆதர் சொல்றதுதான் இதுல ஹைலைட்டு. வங்கதேசத்தோட முகமது யூனிஸ் அதிபராகவும் மேற்கு வங்கத்தோட மம்தா பானர்ஜி பிரதமராகவும் ஆக்குறது தான் இவங்களோட முழுமையான மாஸ்டர் பிளான் அப்படின்னு ரொம்பவே தெளிவா சொல்லுது இந்த சோர்ஸ். இந்த பிரதமர் கடமை நிறைவாக்க என்னென்ன மாதிரியான ஆபத்தான வழிகளை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு ரொம்பவே கட்டுரையில லிஸ்ட் இருக்கு. அதாவது ஜமாதி இஸ்லாமியோட கைகோத்துக்கிறது, மாஃபியாக்கள் மற்றும் பணபலத்தை பயன்படுத்துறது, பெரிய அளவிலான ஆயுதங்களை சேகரிக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேல தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிற மோடியோட அரசாங்கத்தை உடைக்கிறது. இதுதான் அந்த வழிமுறைகள்னு ஆத்தர் சொல்றாரு.
நாங்க மீண்டும் மேற்கு வங்கத்துக்கு வருவோம், எங்களை யார் தடுப்பாங்க, இது எல்லாமே எங்களுடையது அப்படின்னு மாஃபியாக்கள் வெளிப்படையா சவால் விடுறதா சொல்லப்படுற இந்த மேற்கோள் மூலமா மக்கள் மத்தியில ஒரு வித பயத்தை ஏற்படுறத பார்க்க முடியுது. இந்த அனாலிசிஸோட கடைசிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த கட்டுரையாளர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் தான். ஆனா இதுல இருந்து நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்பவே உணர்ச்சிகரமான பிராந்திய அளவிலான அரசியல் பேச்சுக்கள் தேச பாதுகாப்பு பத்தின நம்மளோட புரிதலை எப்படி மாத்தி அமைக்குது, அரசியல் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்குது அப்படிங்கிறத நாம தான் சிந்திச்சு பார்க்கணும்.